அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும் முத்து மீனாவோட கல்யாணம் மட்டும் இல்லாமல் ரவி ஸ்ருதியோட கல்யாணம் நல்லபடியாக நடந்ததால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்ன மனோஜ் நீ மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்கேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை பாட்டி, நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் மனோஜ், உனக்கும் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும் நானும் நினைக்க தான் செய்கிறேன் அப்படின்னு விஜயா பேசுகிறாங்க. அம்மா, என்னை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்கம்மா, எனக்கு என்னுடைய வேலை தான் முக்கியம், என்னுடைய பிஸ்னஸ் தான் முக்கியம், அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மனோஜ், முன்னாடியெல்லாம் உனக்காக பொண்ணு பார்க்கணும், கல்யாணத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் ரொம்பவே சந்தோஷப்படுவேன், என்கிட்ட இப்படி கேள்வி கேட்கவே மாட்டேன், ஆனால் இப்போ கல்யாணத்தை பற்றி பேசினாலே இப்போ நீங்கள் கல்யாணத்தை பற்றி பேச வேண்டாமா அப்படின்னு சொல்கிறியே மனோஜ், எனக்கு ஒரு பக்கம் ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது, உன் மேலே சந்தேகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அம்மா எதுக்குமா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, இப்போ தானம்மா முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருக்கு, ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு, வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக பேசிட்டு கிளம்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ என்னை பற்றி யோசிக்க வேண்டாமா, எனக்கு என்னுடைய வேலை தான் முக்கியம், புரியுதாம்மா, நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கடைக்கு கிளம்புறாரு. பாட்டி சொல்கிறாங்க, முத்து, ரவி பார்த்தீங்களா மனோஜ் எவ்வளோ பொறுப்பாக இருக்கான்னு, அதே மாதிரி நீங்களும் பொறுப்பாக உங்கள் வேலையை செஞ்சு நல்லபடியாக முன்னேறணும். முத்து, நீ மீனாவை நல்லா பார்த்துக்கணும், ரவி நீ ஸ்ருதியை நல்லா பார்த்துக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, அண்ணாமலை இப்போ தான் எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததால் எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. ஏன் அண்ணாமலை, நான் பேசாமல் நம்ம வீட்டுக்கே போகட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. என்னம்மா அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க, இல்லை அண்ணாமலை, எனக்கு தான் அங்கே நிறைய வேலை இருக்கேன்னு சொல்லும்போது, அம்மா அந்த வேலையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், நீங்கள் அப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாம், இப்போ சந்தோஷமாக நீங்கள் நம்ம வீட்டில் தாம்மா இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காரு. அண்ணாமலை, நீ இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்த, அது மட்டும் இல்லாமல் விஜயா உன் மேலே எவ்வளோ அக்கறையாக எவ்வளோ பாசமாக இருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சிந்தாமணி என் வீட்டுக்கு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் விஜயா, அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தான், தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு அண்ணாமலை சொன்னானே, அப்புறம் ஏன் சிந்தாமணி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீ வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, எப்படியோ நல்ல வேலை இந்த வீடு எனக்கு கிடச்சிது, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை மெதுவாக சொல்கிறாரு, இந்த வீடு உனக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே மீனாவும் முத்துவும் தான், அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே மீனா முத்து செஞ்ச உதவியை நீ மறக்கவே கூடாது விஜயா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. ஆமாங்க, மீனா முத்துவை மட்டும் எப்பயுமே பாராட்டி பேசுவீங்க, ஆனால் மனோஜை பற்றி யோசிக்கிறீங்களா, மறுபடியும் இங்கே வந்து உங்கள் அம்மாவுக்காக மீனாவுக்கும் முத்துவுக்கும் கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு சொந்தக்காரங்களாம் வர வச்சிங்க, ரவி ஸ்ருதிக்கும் கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு சம்மந்தியவும் வர வச்சிங்க, ஆனால் மனோஜை பற்றி யோசிச்சிங்களா, என் பையன் மனோஜ் அங்கே தன்னுடைய ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தான், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு விஜயா பேசும்போது, மனோஜுக்கு முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கணும் விஜயா, டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மனோஜுக்காக கல்யாணத்தை பற்றி பேசினா மட்டும் என்ன பிரயோஜனம் இருக்குது, முதல்ல ரோகிணி மாசமாக இருக்கிறதுனால இங்கே மனோஜ் மனசு மாறிட்டானா, ரோகிணிகிட்ட தான் பேசுகிறானான்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறமா மனோஜுக்கு முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் மனோஜுக்கு கல்யாணத்தை பற்றி நம்ம பேசலாமே அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது, ஆமாங்க, நான் எப்போ பேசினாலும் இதே தான் சொல்கிறீங்க, என் பையன் மனோஜை பற்றி இந்த வீட்டில் இருக்க யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை இப்படி பேசினதால விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்கே தேவிகா கனகாவை கூப்பிட்டுட்டு மனோஜோட கடைக்கு வராங்க. மனோஜ் அப்போ தான் கடையில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. மனோஜை பார்க்குறதுக்காக டீலர்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. அந்த சமயம் அங்கே மனோஜை பார்க்குறதுக்காக வந்த கனகா, ஹஸ்பண்ட் என்ன செய்கிறீங்க, இவங்க கிட்டலாம் எதுக்கு பேசிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் தான் என்கிட்ட பேசலை, அதான் என் அம்மா வந்து உங்களை பார்க்குறதுக்காக என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு கனகா பேசிகிட்ருக்காங்க. உடனே தேவிகா சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ள, நானும் ஃபோன் பண்ணேன், ஆமாம் நீங்கள் எதுக்கு கனகா கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க மாப்பிள்ள, வீட்டுக்கும் நீங்கள் நேற்று வரவே இல்லையே அப்படின்னு தேவிகா கேள்வி கேட்குறாங்க. அத்தை, இங்கே டீலர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கனகாவை கூப்பிட்டு வந்துட்டு நான் வேலை செய்கிறேன்னு கூட புரிஞ்சுக்காம இப்படி வந்து பேசிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் சரியா, எனக்கு என் வேலை தான் முதல்ல முக்கியம், நீங்களும் கனகாவை கல்யாணம் பண்ணால் எனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உதவி செய்வீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் கொடைக்கானலில் இருக்கிற என் வீடை உங்களுக்கு தருவேன் மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க, அதுவும் நடக்கலை,
அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிஸ்னஸில் உதவி செய்வேன்னு சொன்னீங்க, அதுவும் நடக்கல. ஆனால் இப்போ என் வேலையவாவது நான் பார்க்கணும்ல. இந்த சின்ன கடைக்கு நான் ஓனராக இருக்கேன். என் கடையை பார்த்துக்கிட்டா தானே அப்புறம் என் வீட்டில் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்கள் முதல்ல கனகாவை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்புங்க. இப்போ உங்ககிட்ட பேச எனக்கு நேரமும் இல்லை. அதே மாதிரி இங்கே டீலர்ஸ்லாம் வந்திருக்காங்க. கனகா தான் புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னா, என்ன அத்தை நீங்களும் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லும்போது, அங்கே இருந்த டீலர்ஸ் எல்லாரும், என்ன மனோஜ் சார் இவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? கனகா உங்கள் மனைவியா? கல்யாணத்துக்கு எங்களெல்லாம் கூப்பிடவே இல்லையே அப்படின்னு டீலர்ஸ் எல்லாரும் மனோஜ் கிட்ட கேள்வி கேட்க, மனோஜால் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. உடனே அங்கே கனகா எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. அங்கே அவங்க ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஹஸ்பண்ட் நீங்கள் வாங்க ஹஸ்பண்ட் நம்ம வீட்டுக்கு போகலாம், நீங்கள் என்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் ரொம்ப கோவமா, கனகா முதல்ல இங்கேருந்து கிளம்பு, அதான் எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய வேலை இருக்குது அத்தை, இப்போவே கனகாவை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ். அங்கே இருந்த டீலர்ஸ் எல்லாரும், மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்காரா? ஆனால் கனகா மனோஜை புரிஞ்சுக்காம கடைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. அவங்க இங்கே மனோஜ் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் முதல்ல என் கடைக்கு எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு டீலர்ஸ் கிட்ட வந்து மனோஜ் வந்து சொல்கிறாரு. இந்த கனகாவும் தேவிகாவும் வந்ததால் எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இங்கே தேவிகா மேலே மனோஜ் ரொம்ப கோபமாக இருக்காங்க. கனகா வீட்டுக்கு வந்த உடனே, பார்த்தீங்களாமா ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே வந்து தேவிகா கிட்ட சொல்கிறாங்க. இல்லை கனகா, நீ வந்து மனசு வேதனைப்படாத, மனோஜ் தம்பிக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால தான் மனோஜ் இப்படிலாம் பேசியிருக்காரு, மனோஜ் மாப்பிள்ளை கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லைம்மா, வர வர ஹஸ்பண்ட் என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேங்கிறாரு, அவருக்கு மேக்கப் போட்டு விடலான்னு நினச்சா வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறாருமா அப்படின்னு கனகா அழுதுகிட்டே இருக்கிறத தேவிகாவால் தாங்கிக்க முடியல. மனோஜ் உங்கள் கடைக்கு வந்தால் கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு தேவிகா உடனே, அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் இந்த உண்மை தெரியணும், கனகா தான் அவங்க வீட்டு மருமகன்னு விஜயா முதல்ல புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் மனோஜ் எங்களை கேள்வி கேட்க மாட்டார்ல அப்படின்னு மனோஜ் கனகாவோட கல்யாண ஃபோட்டோ எல்லாத்தையும் விஜயா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே விஜயா வீட்டுக்கு ஒருத்தர் வராரு. இங்கே அண்ணாமலை யாருன்னு கேட்குறாரு. நான் தான் அண்ணாமலை அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட அந்த பார்சலை கொடுக்குறாங்க. உடனே அங்கே வந்த விஜயா, யாருங்க உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க? இப்போ தான் முத்து மீனாவோட கல்யாணத்துக்கும் ரவி ஸ்ருதியோட கல்யாணத்துக்கும் நிறைய பரிசெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன், உங்களுக்கு வேறு பார்சல் வந்திருக்கு, யாருங்க அனுப்பியிருக்கான்னு சொல்லும்போது, தெரியல விஜயா, கொஞ்சம் பொறுமையாக இரு பார்ப்போம் அப்படின்னு அந்த பார்சலில் என்ன தான் இருக்குன்னு பார்க்குறாங்க. தேவிகா அனுப்பின மனோஜ் கனகாவோட ஃபோட்டோ எல்லாமே அந்த பார்சலில் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்காக இங்கே அண்ணாமலை என்ன இருக்குன்னு கவனமாக பார்க்குறாரு. மனோஜ் கனகாவோட ஃபோட்டோ எல்லாமே அண்ணாமலைக்கு வந்திருக்கு. இதை பார்த்துட்டு அண்ணாமலை, விஜயா என்ன விஜயா இதெல்லாம் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. என்னங்க, மனோஜ் வந்து கனகாவுக்கு தாலி கட்டுற ஃபோட்டோலாம் வந்திருக்கு, இந்த ஃபோட்டோவை யாருங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பதட்டமாக கேட்குறாங்க விஜயா. அப்போ பார்சலில் மனோஜ் கனகாவோட கல்யாண ஃபோட்டோ தான் வந்திருக்கா அப்படின்னு இங்கே அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் உண்மை என்னன்னு தெரியுது. மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இந்த உண்மை நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் யாரோ இந்த பார்சலில் இந்த மனோஜ் கனகாவோட கல்யாண ஃபோட்டோவை அனுப்பியிருக்காங்க, இந்த உண்மை எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயாவும் அண்ணாமலையும். அது மட்டும் இல்லாமல் அந்த பார்சலில் இருக்கிற லெட்டரையும் அண்ணாமலை படிக்கிறாரு. தேவிகா தான் இங்கே கனகாவுக்காக மனோஜ் கனகாவோட கல்யாண ஃபோட்டோவை அனுப்பியிருக்காங்கன்ற உண்மையும் தெரிஞ்சுக்கிறாரு. இனி மனோஜ் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது விஜயா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜயா மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இதை தாங்கிக்க முடியாத அண்ணாமலைக்கு நெஞ்சு வலி வருது. அண்ணாமலையோட நிலைமையை பார்த்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க விஜயா. உடனே மனோஜ் இனி இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு கிளம்புறாரு. விஜயா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. மனோஜை பற்றின உண்மை அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் தெரிய வந்தது சரிதான் நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.